Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் the expression அப்படின்னு சொல்லிட்டு tan A by 1 minus cot A plus cot A by 1 minus tan A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Can be written as அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட simplified form தான் வந்து ஆப்ஷன்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம simplify பண்ண போகிறோம். ஸோ இந்த tan Aவை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா sin A by cos A அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி whole divided by 1 minus cot A இருக்கு. அது வந்து cos A by sin A plus இது வந்து cos A by sin A அப்படின்னு போட்டுட்டு whole division 1 minus sin A by cos A அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த டினாமினேட்டர் பார்ட்டில் இங்கே மட்டும் எல்சிஎம் எடுக்க போகிறோம் தனித்தனியாக. ஸோ நியூமரேட்டரில் இருக்க sin A by cos A as it is எழுதிட்டு டினாமினேட்டரில் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா sin A வரும். ஸோ இங்கே நம்ம sin A மைனஸ் cos A அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து நியூமரேட்டர் as it is வச்சுட்டு டினாமினேட்டர் வந்து மறுபடியும் எல்சிஎம் எடுக்கும்போது cos A வந்து எல்சிஎம். அப்போ இங்கே வந்து cos A மைனஸ் sin A அப்படின்னு வரும். இப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்க டேர்ம் வந்து ரெசிப்ரோக்கலாக நியூமரேட்டரில் ப்ராடக்ட் ஆகும். sin A பை cos A இன்டூ இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக எடுத்தால் sin A பை sin A மைனஸ் cos A அப்படின்னும் ப்ளஸ் இங்கே வந்து cos A பை sin A இன்டூ cos A by cos A minus sin A அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த டேர்மை வந்து காமனாக எடுக்கணும், பட் இங்கே வந்து சைன் மாறி இருக்கு. ஸோ நம்ம மிடில் மைனஸ் சைனை போட்டுட்டு டேர்மை வந்து ரிவர்ஸாக எழுத போகிறேன். ஸோ இங்கே வந்து சைன் ஸ்கொயர் ஏ பை காஸ் ஏ இன்டூ சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ. நீங்கள் மைனஸ் சைன் போட்டுட்டு காஸ் ஸ்கொயர் ஏ பை sin A, இது சைன் மாற்றும் போது இது sin A மைனஸ் காஸ் ஏ அப்படின்னு மாறிடும். ஸோ இப்போ நம்ம 1 பை sin A மைனஸ் காஸ் ஏவை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி சைன் ஸ்கொயர் ஏ பை காஸ் ஏ மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ பை sin A அப்படின்னு வரும். இப்போ எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ வெளியே இருக்க டேர்ம் ஆஸ் இட் இஸ் எடுத்துட்டு அப்புறம் எல்சிஎம் எடுக்கும்போது காஸ் ஏ சைன் ஏ வரும். ஸோ இங்கே நமக்கு சைன் கியூப் ஏ மைனஸ் காஸ் கியூப் ஏ, சாரி எக்ஸ் போட்டுட்டேன், சைன் கியூப் ஏ மைனஸ் காஸ் கியூப் ஏ அப்படின்னு வரும். இப்போ நியூமரேட்டரை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். நமக்கு ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா இருக்குது, விச் இஸ் ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இதை அப்ளை பண்ணும்போது வெளியே நமக்கு 1 பை சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ போட்டுட்டு நியூமரேட்டரில் ஏ மைனஸ் பி, அப்போ என்ன ஆகும் சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயருக்கு sin ஸ்கொயர் ஏ, ஏபிக்கு sin A இன்டூ காஸ் ஏ ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு காஸ் ஸ்கொயர் ஏ அப்படின்னு வரும். ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டரில் காஸ் ஏ இன்டூ sin A ஆஸ் இட் இஸ் இருக்கு. இப்போ நம்ம sin A மைனஸ் காஸ் ஏ sin A மைனஸ் காஸ் ஏ கேன்சல் பண்ணிடலாம். இந்த ரெண்டு டேர்ம் sin ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ வந்து 1 ஆகிடும், ப்ளஸ் sin A காஸ் ஏ இருக்கு. இப்போ ஹோல் டிவைடட் பை காஸ் ஏ சைன் ஏ இருக்கு இல்லையா, இதை நம்ம தனித்தனியாக டிவைட் பண்ண போகிறோம். அதாவது 1 பை காஸ் ஏ சைன் ஏ ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ பை காஸ் ஏ சைன் ஏன்னா அது 1 ஆகிடும். ஸோ இப்போ இந்த டேர்ம் வந்து 1 பை காஸ் ஏன்னு இருக்கு இன்ட்டு 1 பை சைன் ஏன்னு இருக்கு, அப்புறம் ப்ளஸ் 1. ஸோ 1 பை காஸ் ஏ வந்து சீக்கண்ட் ஏ, 1 பை சைன் ஏ வந்து கொசிக்கண்ட் ஏ ப்ளஸ் 1.
ஸோ நம்ம ஆப்ஷனில் 1 + secant A + cosecant A எது இருக்கோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் 1 + secant A × cosecant A இங்கே இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி.